தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்னவாக அமையும், மேலும் கோச்சார ரீதியாக காதல் வாழ்க்கை எப்படிலாம் அமைய காத்திருக்கு, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் போன்ற அனைத்து விஷயங்களும் இன்றைய தினம் எப்படி அமைய வாய்ப்புண்டு என்பதை ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக கோச்சார அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவில் ராசி பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக வழங்கியிருக்கிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்கறதுக்கு ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனலுடைய லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனலில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் ஒரே வீடியோவில் வழங்கியிருக்கிறோம். மேலும் உங்களுக்கான ராசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நமது கன்னிராசி நண்பர்கள் கூட அந்த ராசி பலன் சேனல் லிங்கை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நெருக்கமானவருடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். வாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் தேய்விரை தினமாக அமைந்துள்ளதுங்க, வாஸ்து தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ராசியிலேயே இன்றைய தினம் கேது பகவான் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பாக சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் மிகச்சிறந்த நன்மைகளை நமது கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. மாலை 5:28 வரை நமது கன்னிராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா அது வரைக்கும் 7ஆம் இடத்துல ராகுடன் இணைந்துள்ள சந்திர பகவான் மாலை 5:28 பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறாங்க. அதனால இன்றைய தினம் மாலை நேரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தினத்துல நீங்க முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் இன்றைய தினம் உங்கள் முக்கியமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரமாக துரிதமாக முடித்து விடணும். கிட்டத்தட்ட மாலை நேரத்துக்குள்ளார ஒரு 5 மணிக்குள்ளார எல்லா வேலையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வழக்கமான வேலையில் மட்டும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஆனால் நிதானித்து செயல்படணும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அல்லது முக்கியமான சில செலவுகள் செய்யணும், வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாலை நேரத்துக்குள்ளார முடிச்சிருங்க. எதுவுமே தள்ளிப்பட வேண்டாம். காரியங்களை தள்ளி போட்டிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு இழுபறியாக மாறிவிடும். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் துரிதமாக காரியங்களை முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நேரமாக இப்பொழுது அமைந்துள்ளது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஆதாயம் உங்களது ஹையர் அஃபிஷியல் உயர் அதிகாரிகள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் உத்தியோக பண்ணிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் பெருமையான தருணங்கள் நிறையவே உங்களுக்கு உருவாகுங்க. நீங்கள் பெருமைப்படத்தக்க வகையில் நிறைய தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். நீங்கள் அதை சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் காரியங்களை நீங்கள் துரிதமாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆரம்பத்திலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற நிதானமாக செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யலாம். ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சொத்துக்களை உங்களுக்கு விருப்பப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி சூழலும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் இது வரைக்கும் ஏதாவது டல்னஸாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டல்லான வியாபாரம்லாம் இப்போ சூடுபிடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். அந்த மந்தத்தன்மை எல்லாமே நீங்கி விடுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை தந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவாங்க. அதன் மூலமாக சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஹாப்பியான சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக தாய்மாமன் வழியில் நல்ல ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உயர்கல்வி குறித்த ஐடியாக்கள் நிறைய மாணவர்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால மாணவர்கள் இந்த தினம் கிடைக்கக்கூடிய ஐடியாக்கள் சிறப்பாக உங்களது பெற்றோரிடம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான முன்னேற்றமான பாதை உருவாக்கி கொள்ளுங்க. ஏன்னா இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இப்போது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதை நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது வந்துள்ளது. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். மேலும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த காரணம் கொண்டும் முக்கியமான இன்டர்வியூ எதுவுமே மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மாலை நேரத்துக்குள்ளார நீங்க எல்லா விதமான வேலை சம்பந்தமான முயற்சிகளும் மேற்கொள்வது உங்களுக்கு உசிதமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் நிதானித்து செயல்படும் போது இன்னும் நல்ல நன்மைகளை பெற முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா
உங்களுடைய காதலர் உங்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார் அப்படின்ற அந்த அன்பின் அளவு வந்து நீங்க உணரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால சந்தோஷமான ஒரு உற்சாகமான ஒரு யோகமான சூழ்நிலை உங்களது அன்புக்குரியவர் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும், நீங்க போதுமான நேரத்தை நீங்க வந்து அவர்கிட்ட நீங்க செலவிடுங்க. உங்க அன்பை தாராளமாக வெளிக்காட்டலாம். உங்க காதலர் உங்கள் அன்பை பார்த்தவுடன் உற்சாகமாகி விடக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் சில புத்திசாலித்தனமான மனிதர்களை நீங்க மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த நபர்களை மீட் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது. நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. கடந்த காலங்களில் முதலீடு ஏதாவது வியாபாரங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பழைய முதலீடு காரணமாக இன்றைய தினம் நல்ல லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நாளுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு காது குளிரக்கூடிய வகையில, மனம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில திடீர்னு எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். அதன் மூலமாக நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் ஆனந்தமாக இன்றைய தினம் உங்களது அந்த நற்செய்திகளை வந்து நீங்க கேட்டு மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் இந்த நல்ல செய்தி உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தருங்க. திருமணமானவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல சுவையான உணவோட ரொமான்டிக்கான தருணங்களை இந்த தினம் திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணை கூட அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை சிறப்பான தருணமாக நீங்க இந்த தினம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொமான்டிக்கான தருணங்கள் நிறைந்த நாள் இந்த தினம். அதனால இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் பெட்டரா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். எந்த வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்னைக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள். நிறைய ஆதாயமான விஷயங்கள் உங்க முதலாளி அல்லது உயர் அதிகாரிகள் மூலமாக நீங்க கிடைக்க பெறுவீங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் டல்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க உறவினர்கள் எல்லாம் நீங்க மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களை தேடி உங்க வீட்டுக்கு உறவினர்கள் வருகை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை நல்ல ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்காருங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான சூழல் ஏற்படும். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்கிறதுனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன்லாம் எங்கே படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. நீங்க நினைச்சபடி உங்க காரியங்களை நினைச்ச ரிசல்ட்டை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதனால உங்களுக்கு நினைச்சது நடக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறதுனால ஆதரவு மற்றும் சந்தோஷம் பெருகக்கூடிய ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் இன்றைய தினம். உற்சாகமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு விருப்பமான வகையில மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும். அதற்கான சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களது தாய்மாமன் வழியில நிறைய ஆதரவு கிடைக்கும். ஸோ அந்த வழி உறவுகளை, தாய்மாமன் வழி உறவுகளை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஆதரவு பெருகும். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பெருமைப்படத்தக்க வகையில உங்களுக்கு நடந்து இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. அதனால கெத்தான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. நன்றி நண்பர்களே. நமது கன்னி டுடே ரசவலன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்களுக்கு கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது கன்னி டுடே ரசவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறது எதுவாக அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஜெயசூரிய ராசி பலன் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். மேலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்ட்லையும் அந்த ராசி பலன் சேனலோட லிங்க் வரும். அந்த சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் நெருக்கமானவருடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் செக் பண்ணிங்க, அதில் சாப்டர் பகுதி கொடுத்துருப்பேன். ஸோ ஜெயசூரிய ராசி பலன் சேனலுக்கு உங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் சாட்டர்டே.